Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ்ல எக்ஸாம்பிள் 2.31 32 பார்க்க போறோம். क्वेश्चन என்ன ஃபர்ஸ்ட் நம்ம 2.31 வந்து பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2.31ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா எனக்கு கொடுத்திருக்கிறது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்ங்கறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு லிமிட் கொடுத்திருக்காங்க. 15 டேர்ம்ஸ்க்கு தான் வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படினா நமக்கு சம் ஆஃப் தி ஏபிங்கிறதுக்கு ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். Sn is equal to n divided by 2 into a plus n minus 1 into 2a plus n minus 1 into dங்கிறது எனக்கு ஃபார்முலா. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஏவோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா எனக்கு 8. அப்படின்னா a is equal to 8. அடுத்து வந்து பார்த்தோம்னா d காமன் டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா t2 minus t1. செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 into 1/4 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8. இப்போ இது பார்த்தோம்னா எனக்கு மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக நான் கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா 7 4s are 28. அந்த 28ஓட ஒரு 1 ஆட் பண்ணனா 29 கிடைக்கும். அப்படின்னா 29/4 மைனஸ் 8. இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 29 ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். அடுத்து 8 4s are 32. மைனஸ் இருக்குன்னா மைனஸ் 32/4. அப்படின்னா 29 மைனஸ் 32ஓட வேல்யூ மைனஸ் 3 கிடைக்கும். அப்படின்னா எனக்கு டியோட வேல்யூ மைனஸ் 3/4 கிடச்சிருக்கு. ஏவோட வேல்யூ 8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 15. டோட்டலாக எனக்கு 15 டேர்ம்ஸுக்கு தான் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஆனால் என்னோட வேல்யூ 15. அப்படின்னா எஸ் ஆஃப் 15 is equal to என்னுக்கு பதிலாக 15 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 15/2. அடுத்து 2 into ஏக்கு பதிலாக பார்த்தோம்னா 8 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் என்னுக்கு பதிலாக வந்து 15 மைனஸ் 1 into டிக்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா மைனஸ் 3/4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 15/2 into 2 into 8 வந்து பார்த்தோம்னா 16 ப்ளஸ் 15 மைனஸ் 1 வந்து பார்த்தோம்னா 14 into மைனஸ் 3/4 வந்து கிடச்சிருக்கும். அப்படி வந்து பார்த்தோம்னா இதை நான் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணேன்னா இது வந்து பார்த்தோம்னா 2 2s are 4. அடுத்து 2 7s are 14. அப்படின்னா ஈக்குவல் டு 15/2 into 16. அடுத்து 7 3s are 21. மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 21 கிடச்சிருக்கும் டிவைட் பை 2. இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 15/2 into இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 16 into 2ஓட வேல்யூ எனக்கு 32 கிடச்சிருக்கும். அப்படின்னா 32 மைனஸ் 21 டிவைட் பை 2 கிடச்சிருக்கும். அப்படின்னா 15/2 into 32வையும் 21ஐயும் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்படி நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா 11 வந்து கிடச்சிருக்கோம். அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் டிவைட் பை 2. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா 15 into 11 டிவைட் பை 2 into 2ன்ட்டு கிடச்சிருக்கு இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப. அப்படின்னா 15 into 11ஓட வேல்யூ 165 கிடைக்கும். 2 into 2ஓட வேல்யூ 4ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடியலை. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 2.32 வந்திருக்கு. அந்த சமயம் பார்த்துருவோம். அடுத்து எக்ஸாம்பிள் 2.32ல கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா எனக்கு 0.40 0.43 0.46 அப் டு 1 வரைக்கும் இருக்கக்கூடிய டேர்ம்ஸை நான் என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி ஆட் பண்ணுறப்ப அதோட வேல்யூ என்னன்னுட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் இங்கே எஸ்என்னோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுவேன்னு வச்சுப்போம். நடுவில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னுட்டு எனக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் போன எக்ஸசைஸில் யூஸ் பண்ண என்னோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். n is equal to L minus A divided by D ப்ளஸ் 1ங்கிறது எனக்கு என்னோட ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே லாஸ்ட்டு டேர்ம் எனக்கு எல்லோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1. ஃபஸ்ட்டு டேர்ம் ஏவோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 0.40. காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா t2 மைனஸ் t1. t2 வந்து பார்த்தோம்னா 0.43 மைனஸ் t1 வந்து பார்த்தோம்னா 0.40. மைனஸ் பண்ணோம்னா 0.03 வந்து கிடைக்கும். இது டியோட வேல்யூ 0.03, எல்லோட வேல்யூ 1, ஏவோட வேல்யூ 0.40. இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா n is equal to L வந்து பார்த்தோம்னா 1 மைனஸ் 0.40 டிவைட் பை D வந்து பார்த்தோம்னா 0.03 ப்ளஸ் 1ன்ட்டு கிடச்சிருக்கு. அப்படின்னா 1ல் 0.40 மைனஸ் பண்ணோன்னா 0.06 வந்து கிடச்சிருக்கும். அடுத்து டிவைட் பை 0.03. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே பார்த்தோம்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. அதனால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 1 எதுக்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் பார்த்தோம்னா அப்படின்னா தான் அந்த டெசிமல் பாயிண்ட் போகும். அந்த டெசிமல் பாயிண்ட் போச்சுன்னா ஈஸியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் n is equal to 0.06ஓட நான் 100 மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு வெறும் 60 மட்டும் கிடச்சிருக்கும். டிவைட் பை இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு வெறும் 3 மட்டும் கிடச்சிருக்கும். ப்ளஸ் 1. அப்படின்னா இது 3 1s are, இது 3 2s are, அந்த 0 அப்படியே எழுதிட்டேன். அப்படின்னா எனக்கு என்னோட வேல்யூ
20 + 1 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா என்னோட வேல்யூ 21 கிடச்சிருக்கு. இப்போ நான் எஸ் ஆஃப் என்ல வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம்னா எனக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா Sn = n/2 × a + Lங்கிற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 21. அப்படின்னா எஸ் ஆஃப் 21 என்னுக்கு பதிலாக 21 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் /2. ஃபஸ்ட்டு டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா 0.40, அதோட லாஸ்ட் டேர்ம் 1ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 21/2. இங்கே 1ஐயும் 0.40 ஆட் பண்ணால் 1.40 எனக்கு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த 21ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 10.5 கிடைக்கும். அந்த 10.5ஓட இந்த 1.40 நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா அதோட 1.40 மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 14.7 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ், அதாவது 0.40லேருந்து 1 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு வேல்யூ 14.7 வந்து கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.